நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். துரைசாமி, மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? இப்ப நேர்ல போய் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட அவங்களோட குறைகளை ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? பிரியதர்ஷினி, காவிரி ஆற்றில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேட்டூர் அணையிலிருந்து 1,70,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மற்றும் மேட்டப்பாளையம் பகுதியில் அதிகளவு பாதிப்புக்குள்ளானது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், குமாரபாளையம் நகராட்சியில் கலைமகள் வீதி, மணிமேகல் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும், அதேபோல் பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதியில் ஜனதா நகர், நாட்டாக்கொண்டன் உள்ளிட்ட இடங்களில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நீரில் சூழ்ந்து அங்கிருந்து வசித்த 900க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு தனியார் திருமண மண்டபங்கள், நகராட்சி திருமண மண்டபங்கள் மற்றும் பள்ளிகளில் 900 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான வீடுகளையும் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களையும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பார்வையிட்டு அதாவது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் பேசி வருகிறார். அங்கு இருக்கும் மக்கள் எங்களுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். அதற்கு அவர் என்ன குறிப்பிட்டார் என்றால், கடந்த ஆட்சியின் போது நாங்கள் வழங்கிய இடங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து வெள்ளம் வரும்போது நீங்கள் இன்னதற்குள்ளாகிறீர்கள். எனவே இங்கிருந்து அரசு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்றால், எங்களுக்கு இன்னும் போதுமான வசதிகள், அதாவது உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்பட்டாலும் எங்கள் உடைமைகள் பாதிக்கப்படுவது, அதற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது கலைமகள் வீதியில் பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து வருகிறார். பிரியதர்ஷினி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காரு. அவர்கிட்ட தாங்கள் படும் பாதிப்புகளையும் இன்னல்களையும் மக்கள் சொல்லியிருக்காங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துரைசாமி.